காலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். இன்று முக்கிய அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன். பிப்ரவரி 28 அல்லது 27 தேதி வர உள்ளது. அப்படி தவறினால் மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்துவிடும். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், அனைத்து கட்சிகளும், போட்டியிடுகின்ற கட்சிகளும், அரசியல் கட்சிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். 2021 நோட்டிஃபிகேஷன் வந்தது 12ஆம் தேதி. இட் எஃபெக்ட் ஃப்ரம் 13/3/2021. அதை பார்த்தால் இந்த ஆண்டு முன்னாடியே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அப்போது வினிதவருக்கு வாய்ப்புகள் உள்ளன. மார்ச் மாதத்திலே எல்லா ப்ராசஸும் முடிந்துவிடும். ஏப்ரல் 2ஆம் தேதி 1ஆம் தேதி ஒரே நாள் எலெக்ஷன் வச்சுட்டு, ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி கவுண்டிங் இருக்குது. ஸோ நியூ சிஎம் எப்படினாக்கா 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. ஸோ அரசியல் கட்சிகள் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக இப்போ தனக்கு தேவையான தயார் நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சில கட்சிகள் கூட்டணி முடித்திருக்கின்றன, முடிக்கவில்லை. இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பம் நிலவுகின்றது கூட்டணிக்குள்ளே. காங்கிரஸ் அதில் இருக்கலாமா இருக்க வேணாம் என்று டயலமில் இருக்கிறது. டெல்லி ஒரு தகவல், தமிழ்நாட்டில் ஒரு தகவல். குறிப்பாக திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா 52 காலமாக இருந்த இந்திரா காந்தி பேருந்து நிலையம், அதை மாற்றி டாக்டர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கின்றார்கள் காங்கிரஸ்காரர்கள். செல்வம் பெருந்தகையால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இனிமேல் அதே செல்வ பெருந்தகை நீடித்தால் காங்கிரஸ் தலைவர் என்றால் தமிழ்நாட்டில் 10 ஓட்டு கூட கிடைக்க வாய்ப்பில்லை காங்கிரஸுக்கு. இதுதான் சூழ்நிலை. அப்போ காங்கிரஸ் எந்த நேரமும் 10-15 ஆண்டுகளாக திமுக மொழியே தோல்மையை ஏறி, ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் என்னென்னலாம் தாரை வார்த்தாங்க மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும். 1976 என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஸ்டேட் பட்ஜெட்டை, கல்வி பட்ஜெட்டை மாநில பட்ஜெட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட் மத்திய பட்ஜெட்டு கொண்டு போனது யாருனாக்கா இந்த டிஎம்கே காங்கிரஸ் தான். அதே போல் கட்சி தீவை கொடுத்ததும் டிஎம்கே காங்கிரஸ் தான். அதேவும் முல்லை பெரியாறு அணை, காவேரி இஷ்யூ எது எடுத்தாலும் அப்படித்தான். ஏனென்றால் அவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கடைசியில் நீட்டு அக்ரீட் பண்ணதே காங்கிரஸ் டிஎம்கே தான். இதுபோல் ஏகப்பட்ட இது சொல்லலாம். ஆனால் 2 பேரும் ஒன்று சேர்ந்து பிஜேபியை மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க. மதவாத கட்சி என்பது நீங்கள் தான் மதவாதம் பண்ணுறீங்க. ஏன் பிஜேபி இந்தியாவில் மற்ற 19 ஸ்டேட்டில் ஆளும்போது ஏன் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாதா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பொதுமக்களே. ஸோ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனைத்து இது பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி.